எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு அமைதியான இடத்துலேருந்து அற்புதமான பதிவு. சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை அசுவினி நட்சத்திரம் மேச ராசியில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுபோக சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் வேறு எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு பிராப்தம் என்னன்னா சூரிய பகவான் ராசிநாதனாக வர்றது. அது சிம்ம ராசி நண்பர்களுக்கு உண்டு. இதனால தான் என்னவோ பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த சிம்ம ராசி நண்பர்கள் காரணமாக இருப்பாங்க. யாருடைய அழிவுக்கும் யாருடைய சங்கடத்துக்கும் யாருடைய கஷ்டத்துக்கும் இந்த சிம்ம ராசி நண்பர்கள் ஆளாக மாட்டாங்க. நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல சாமி, யாருக்கும் கெட்டதை மட்டும் செஞ்சிடக்கூடாதுன்றதில் உறுதியாக இருப்பாங்க இந்த சிம்மராசி நண்பர்கள். அப்பேற்பட்ட சிம்மராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் நீட்ச நிலையாக வரக்கூடிய மாதம் இந்த ஐப்பசி மாதம். எல்லா ஐப்பசி மாதத்துலேயும் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிது. நம்ம நல்லதே செஞ்சாலும் கெட்ட பேர். பொதுவாகவே இந்த சிம்மராசி நண்பர்கள் எப்படின்னா வாழ்வாதாரத்தை நோக்கி ஒரு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் மிஷினோட வேகமாக ஓடனாலும் இந்த 16 மாத காலத்தில் எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே இடத்துல தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி நண்பர்கள் வந்திருக்கும். அப்போது இந்த மாதத்தில் ராசிநாதன் நீட்ச நிலையில் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கிறது சிறப்பு. 10க்குடைய தொழில் ஸ்தானாதிபதி 4வது பாவகமான சுபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை வாங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு வரவு. இதுக்கு முன்னாடி இந்த 16 மாத காலத்தில் மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் 60,000 ரூபாய் சம்பாதிப்பீங்க. அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஆனாலும் சூரிய பகவான் நீட்ச நிலையில் இருக்கும் பொழுது ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் சுபஸ்தானாதிபதி செவ்வாய் சிம்மராசி நண்பர்களுக்கு. அப்போது அந்த சுபஸ்தானாதிபதி 12வது பாவகத்தில் நீட்ச நிலையில் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி உங்களுடைய ராசிநாதனை பார்க்கக்கூடிய தருணமும் இந்த தருணம். இந்த ஐப்பசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குங்க. தயவு செய்து 4 காசு வரவு வருதுன்னா மறுபடியும் அதை எடுத்து தொழிலில் போடலாம், ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், மற்றவனுக்கு கடனை கொடுக்கலாம். இந்த எண்ணம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். இந்த தருணத்தில் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து நீட்சம் அடைஞ்ச சுபஸ்தானாதிபதி நம்மளுடைய ராசியாதிபதியை பார்க்குறாரு. நம்ம ராசியாதிபதி நீட்சம் அடைவார். உச்சனை பார்த்தால் எப்படி சிரமமோ அந்த மாதிரி ஒரு நீட்ச கிரகமான கிரகத்தை பார்க்கக்கூடாது. இந்த தருணத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அத்தியாவசியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை, ஒரு பொருள் தேவைன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. 5 வந்தாலும் நிற்க போகிறதில்ல, 50 வந்தாலும் நிற்க போகிறதில்ல. சார் ஏற்கனவே 15-16 மாதமாக அப்படி தான் சார் ஓடிக்கிட்டு இருக்குது. தப்பு இல்லைங்க. ஆனால் இந்த தருணம் இதெல்லாம் ஒரு அனுபவம். ஒரு 16 மாதமாக நான் இப்படி இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அனுபவம். இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு மாற்றம் வரும். ஆனாலும் இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் நீட்சம் அடைஞ்சது அவ்வளோ சரியில்லை. போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துடும், செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துடும், வாங்காத இடத்துல வாங்கினேன்னு பேர் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சூதானமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம் தானங்க. அதுபோக நமக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே கொடுக்கும். இந்த சுக்கிரன் சுபஸ்தானத்தில் இருக்கிறது நமக்கு யோகம், குரு பகவான் வக்கரத்தில் வர்றது நமக்கு யோகம், சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது நமக்கு யோகம். இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் 9 கிரகங்களில் 8 கிரகம் சாதகமாக இருந்தால் கூட நம்மளுடைய ராசியாதிபதி மட்டும் பாதகம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிரமத்தை கொடுத்துரும். ஐப்பசி மாதம் 1 தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 7 தேதி வரைக்கும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. அந்த 7 தேதியிலிருந்து ஒரு 13 நாள் கூட்டிக்கோங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வந்துடும். ஐப்பசி 7ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 20ஆம் தேதி வரை இந்த சிம்மராசி நண்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம். திருமணமாகி இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் ஏற்படுத்திடும். வரவு செலவு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தன்னுடைய காசு பணம் போய் எங்கேயாவது மாட்டிக்கிடும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துடும். ஏதோ ஒரு வகையில் சிக்கல் ஏற்படுத்திடும். அதனால் 10 வார்த்தை பேசுகிற இடத்துல 2 வார்த்தை பேசுங்க. 4 காசு வருதா அந்த பணத்தை வச்சு ஒரு மண்மனை வாங்கலாமா, இல்லை ஒரு நகை செஞ்சுக்கிடலாமா? கையில் காசு பணமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சங்கடம். முதலியே நான் சொன்னேன், மாடு கறந்தாலும் பூனை குடிக்கிற இடத்துல தயாராக இருக்கும். இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஒரு பாதகமான நேரம் அப்படின்னா 13 நாள்.
ஐப்பசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி வரை அந்த 13 நாள் சூரிய பகவான் செவ்வாவுடைய பார்வை வாங்கி ராகு பகவானுடைய சாரம் வாங்கும்போது தான் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா ராகுவுடைய சாரம் சுவாதி நட்சத்திரத்துக்குள்ளார சூரிய பகவான் வருவார். அந்த ராகு சிம்ம ராசிக்கு 8வது பாவகத்தில் இருப்பார். ராகு யார் சாரத்தில் இருப்பார்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய சாரத்தில் இருப்பார். சனியுடைய பார்வை சிம்ம ராசி மேலப்படுது. இந்த வகையில் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க. ஒரு வண்டி வாங்கணும்னு இருக்கிறேன் சார், வண்டி புக் பண்ணலாம்னு இருக்கிறேன் சார், செய்யுங்க. ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஒரு பொண்ணு பார்த்துட்டு வரலாம்னு இருக்கிறேன் சார், திருமணத்துக்கு பாருங்கள், தப்பில்லை. மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க, ஒரு மண்மனை விற்கலாம்னு இருக்கிறேன். எந்த ஒரு சுபகாரியம் செய்யணும்னாலும் ஐப்பசி 1லிருந்து ஐப்பசி 7 தேதி வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. ஐப்பசி 3ஆம் தேதி வரைக்கும் தான் டைமு. ஆனாலும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் வந்தாலும் குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. அவர் சனி பகவானுடைய சாரத்துக்கு செவ்வாய் ராகுடைய சாரத்துக்கு சூரிய பகவான் இங்கே சனி பகவான் பாவகிரகம், ராகு பாவகிரகம். இந்த 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நம்ம ராசிநாதனான சூரிய பகவானை பார்க்கும்போது தான் சிரமம், தொந்தரவு. அதாவது நமக்கு நல்லது செய்ய வேணாம் இந்த பிரபஞ்சம், கெட்டது செய்யாமல் இருக்கணும். இந்த 13 நாள் அப்படின்றது ஏதாவது ஒரு வகையில் சிக்க வச்சிரும். நான் போன பதிவில் கூட ஒரு வார்த்தை சொன்னேனுங்க, நேர காலங்கள் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டியாக இருந்தாலும் நம்மளை அரசனாக்கிடும். நேர காலங்கள் பாதகமாகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். 13 நாள் சுவாதி நட்சத்திரத்துக்குள்ளார சூரிய பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு பத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நான் தம்மையில் வேணும்னா இதை நான் எழுதுறேனுங்க. இந்த மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய தருணமான அந்த 13 நாள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் வைக்கிறேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த 13 நாள் தாண்டிட்டிங்கன்னா அடுத்தது 20 தேதிக்கு மேற்கொண்டு விஷாகம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் நமக்கு சூரிய பகவான் வருவார். அது சாதகமாக இருக்கும். பொதுவாக மாத பலன்களாக இருக்கட்டும் அல்லது சுய ஜாதக பலன்களாக இருக்கட்டும், எப்பயுமே ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குன்றதை விட அந்த கிரகம் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாரோ, அந்த சாரநாதர் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்கள் தான் வரும். இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சரியா? சிம்மராசி நண்பர்களுக்கு ஐப்பசி மாதம் கிட்டத்தட்ட ஒரு 38% சாதகமாக இருக்கும், 62% பாதகமாக தான் இருக்கும். சரியா? அதுவும் அந்த 13 நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனம் வாங்குறதோ வீடு வாசல் வாங்குறதோ எந்த ஒரு சுபகாரியங்களாக இருந்தாலும் ஐப்பசி 7ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 20ஆம் தேதி வரை கொஞ்சம் தள்ளி போடுங்க. சரிங்களா? மற்றபடி வரக்கூடிய ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் சாதகமாக இருக்கும். ஐப்பசி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் சாதகமாக இருக்கும். ஒரு 9 ஒரு 7 கிட்டத்தட்ட 16 நாள் சிம்மராசி நண்பர்களுக்கு சாதகமான தருணம். 20 நாள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக 13 நாள் நிச்சயமாக பாதகமான ஒரு தருணமாக இருக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு. அது மனசில் வச்சு செயல்படுங்க. நிச்சயமாக சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் சிறப்பாக இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பதிவு மற்றவங்களை சங்கடப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் நான் பண்ணலைங்க. சங்கடமான சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த பதிவு நான் கொடுக்குறேனுங்க. நல்லது மட்டுமே சொல்கிறது ஜோதிடம் இல்லைங்க, கெட்டது என்னன்றது தெரிஞ்சுக்கிறதும் ஜோதிடம் தானுங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.